ஒரு அழகான காலை பொழுது. அடர்ந்த காட்டுக்குள் கிளைக்கு கிளை தாவிக் கொண்டிருந்த ஒரு பச்சை கிளி கண்ணில் பட்ட ஒரு சிவந்த ஆப்பிளை கண்டது. அடடா, என்ன ஒரு பிரகாசமான நிறம் என வியந்தபடி ஆப்பிளை கொத்தி சுவைக்க ஆரம்பித்தது. அந்த சமயத்தில் மறைந்திருந்த ஒரு வேடன் குறிபார்த்து துப்பாக்கியால் சுட்டான். கீச் என அலறியபடி குண்டடிபட்டு பச்சைக்கிளி மரத்திலிருந்து சடாரென கீழே விழுந்தது. ரத்தம் சொட்ட சொட்ட உயிர் பிரியும் வலியுடன் துடித்தது. இந்த கிளி செத்துவிட்டது என்று எண்ணிய வேடன் அலட்சியமாக அங்கிருந்து நகர்ந்து விட்டான். ஆனால் இந்த கோரக்காட்சியை அருகிலிருந்த ஒரு புறா பார்த்து கொண்டிருந்தது. அதன் மனம் பதைபதைத்தது. பாவம், இந்த கிளியை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணி வேகமாக பறந்து வந்தது. அடிபட்ட கிளியின் அருகே சென்று தனது கொஞ்சும் குரலில் ஆறுதல் கூறியது. பிறகு அருகிலிருந்த மூலிகை செடிகளை தன் அலகால் கொத்தி எடுத்து வந்து கிளியின் காயத்தில் மென்மையாக பூச ஆரம்பித்தது. மெல்ல மெல்ல புறாவின் பாசமான சிகிச்சையில் கிளிக்கு மூச்சு திரும்பியது. வலி சற்று தணிந்ததும் புறா அந்த கிளியை தனது கூட்டின் அருகே இருந்த ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்றது. ஒவ்வொரு நாளும் கிளிக்கு தேவையான உணவை கொண்டு வந்து கொடுத்தது. காயத்திற்கு தொடர்ந்து மருந்திட்டது. புறாவின் கருணையான கவனிப்பில் சில நாட்களிலேயே பச்சை கிளி தனது ஆரோக்கியத்தை மீட்டது. சிறகுகளை உதறி மீண்டும் பறக்கும் சக்தி பெற்றது. எல்லாம் நல்லபடியாக முடிந்ததே என்று கிளி மகிழ்ச்சியுடன் பார்க்க புறாவோ கண் கலங்கியது. என்ன புறாவே, எல்லாம் சரியாகிவிட்டதே, ஏன் அழுகிறாய் என்று கிளி கேட்டது. புறா பெருமூச்சு விட்டு, இவ்வளவு பெரிய விஷயத்தை பார்த்த இந்த உலகத்தில் உனக்கு என்ன நடந்தது, எப்படி நீ மீண்டாய் என்று தெரிந்தும் ஒரு லைக் கூட வரவில்லையே, ஒரு ஷேர் கூட நடக்கவில்லையே, ஒரு கமெண்ட் கூட இல்லையே, இந்த நல்ல விஷயத்தை யாருமே கண்டுகொள்ளவில்லையே என்றுதான் வருத்தமாக இருக்கிறது என்றது. கிளியும் புறாவும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டன. ஆம், சில சமயங்களில் சிறந்த கதைகளும் பெரிய தியாகங்களும் கூட இந்த டிஜிட்டல் உலகில் ஒரு லைக்கிற்காக காத்திருக்கின்றன போலும்.